கேரள மாநிலம் கொச்சியில் அமைந்துள்ள ஒரு தனியார் மதுபான பாரில் பலர் மது குடித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் இருதரப்பினருக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டது. இந்த பிரச்சனை முற்றி வந்ததையொட்டி ஒரு தரப்பினர் அங்கிருந்து வெளியேறினார்கள். வெளியேறி தங்கள் காரில் ஏறி ஒரு தரப்பினர் சென்று கொண்டிருந்த போது எதிர்த்தரப்பினர் அவர்களை பின்தொடர்ந்து சென்று தடுத்து நிறுத்தி அவர்களிடம் தகராறில் ஈடுபட்டார்கள். அந்த காரில் இருந்த ஐடி ஊழியர் ஒருவரை காரில் இருந்து வெளியேற்றி கடத்தி சென்று அவரை தாக்கிவிட்டு பரவூர் சந்திப்பில் இறக்கிவிட்டு அவர்கள் சென்று வைக்கின்றார்கள். இது தொடர்பாக அந்த ஐடி ஊழியர் எர்ணாகுளம் காவல்துறைக்கு புகார் அளித்தார். அதன் பேரில் விசாரணை நடத்தப்பட்டு வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கின் அடிப்படையில் அனீஸ், சோனாமோல் மற்றும் ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 3வது பிரதியாக லட்சுமி மேனோன் பிரதியாக உள்ளார். இந்த லட்சுமி மேனோன் தமிழ் திரையுலகில் கும்கி, சுந்தரபாண்டியன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் மற்றும் மலையாள திரைப்படங்களில் நடித்துள்ள ஒரு பிரபல நடிகை ஆவார். இந்த வழக்கை பதிவு செய்த போலீசார் உடனடியாக அந்த 3 பேரையும் கைது செய்த நிலையில் தற்போது லட்சுமி மேனோனை தேடி வருகிறார்கள். லட்சுமி மேனோன் தலைமறைவாக உள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் இது தகராறு நடைபெற்றது சம்பந்தமான வீடியோவும் போலீசார் கைப்பற்றி இருக்கின்றார்கள். அதாவது பாரிலிருந்து வெளியேறி ஒரு கும்பல் செல்லும் போது எதிர்த்தரப்பினர் நடுவழியில் நிறுத்தி காரில் தகராறு செய்து கொண்டிருக்கின்ற காட்சியும், அந்த காட்சியில் நடிகை லட்சுமி மேனோனும் இருக்கிற ஒரு காட்சி வெளியாகி இருக்கின்றது. அதையும் கைப்பற்றி போலீசார் விசாரணை செய்து கொண்டிருக்கின்றார்கள். லட்சுமி மேனோன் தலைமறைவாக உள்ளதால் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் போலீசார் தீவிரமாக எடுத்துள்ளார்கள். தகவல்களுக்கு நன்றி பிரசாத். தொடர்ந்து செய்தியாளர் சாலமன் இணைந்திருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாக. சாலமன் வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பா போலீசார் தரப்புல என்ன சொல்லப்படுது? ஏதேனும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா? நிலவரம் என்ன சாலமன்? பிரபல நடிகையான லட்சுமி மேனன் தற்போது ஒரு அடிதடி மற்றும் கடத்தல் வழக்குல தற்போது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தலைமறைவாக இருக்கக்கூடிய அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். குறிப்பாக அவரது செல்போன் என்னும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதால அவர் கடைசியாக எங்கே செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்தார் என்பது தொடர்பான விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணியில சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் தான் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர்.